கிருஷ்ணருக்கு ஹஸ்தினாபுரத்திலிருந்து தகவல் வந்திருந்துச்சு. அது என்னன்னா, காசியில அரக்கு மாளிகையில சிக்கி மாண்டு விட்டதா கருதப்பட்ட பாண்டவர்கள் உயிரோடு வந்துட்டாங்கன்னு திருதராஷ்டிரன் அவங்களுக்கு ராஜ்யத்துல பாதிய தர ஒப்புக்கொண்டிருக்கிறதாகவோ, தருமன் கிருஷ்ணர் அங்க வரணும்னு விருப்பப்படுவதாகவும் தூதுவன் சொன்னான். கிருஷ்ணரோ ஹஸ்தினாபுரத்துக்கு புறப்பட்டு போனாரு. பாண்டவர்களையோ அத்தை குந்தியையும் சந்திச்சு பேசினாரு. பாண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பகுதி முன்காலத்துல காண்டவ பிரஸ்தம்னு ஹஸ்தினாபுரத்தோட தலைநகரமா இருந்த பகுதி. ஆனா இப்ப அது பாழடைஞ்சிருந்துச்சு. கிருஷ்ணர் என்ன பண்ணினாருன்னா, தேவசிற்பியான விஸ்வகர்மாவை அழைச்சாரு. அங்க புதுசா ஒரு நகரத்தை நிர்மாணிக்க சொன்னாரு. தேவலோகத்துக்கு நிகரா பாண்டவர்களோட தலைநகரம் உருவாச்சு. கிருஷ்ணர் அந்த தலைநகரத்துக்கு இந்திரபிரஸ்தம்னு பெயர் வச்சாரு. பாண்டவர்கள் கூட கொஞ்ச காலம் அங்க தங்கினாரு. அப்ப ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வேட்டைக்காக போனாங்க. மிருகங்களை துரத்திட்டு களைச்சு போய் நீர் அருந்துறதுக்காக நதிக்கரைக்கு போனாங்க. அங்க ஒரு அழகான பெண் நின்றுட்டு இருந்தா, அதுவும் தனியா. அர்ஜுனன் வியந்து போய் அவளை யாருன்னு விசாரிச்சா. என்னோட பேரு காளிந்தி, சூரியனோட புதல்வி. கிருஷ்ணரை மனசுக்குள்ள விரும்பி அவரையே திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக தவம் இருக்கிற அப்படின்னு அவ சொன்னான். கிருஷ்ணர் அவளையும் துணைவியா ஏத்துக்கிட்டாரு. மித்ரவிந்தைங்கிறவ வசுதேவரோட தங்கை மகள், அவந்தி நாட்டு இளவரசி. அவளும் கிருஷ்ணரை விரும்பினான். ஆனா அவளோட அண்ணன்கள் கிருஷ்ணரை மணக்க கூடாதுன்னு தடுத்தாங்க. கிருஷ்ணர் அவந்தி நாட்டுக்கு வந்தாரு. தன்னை எதிர்த்த அத்தனை அரசர்களையும் தோற்கடிச்சு மித்ரவிந்தைய தூக்கிட்டு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. மித்ரவிந்தைய போலவே இன்னொரு அத்தை மகளான பத்ரைங்கிறவளையோ, மத்ர தேசத்து இளவரசியான லக்ஷ்மணைங்கிறவளையும் கிருஷ்ணர் மணந்தாரு. இந்த சமயத்துல கோசல தேசத்து அரசனான நக்னஜித்துங்கிறவ தன்னோட மகளான சத்யாவுக்கு ஒரு சுயம்பர போட்டியை அறிவிச்சிருந்தா. என்கிட்ட இருக்கிற 7 முரட்டு காளைகளையும் எவன் வென்று வீழ்த்தறானோ அவனுக்குத்தான் மகளை திருமணம் செஞ்சு தருவ அப்படிங்கறது தான் அந்த போட்டியோட நிபந்தனை. ஏராளமான இளைஞர்கள் இந்த போட்டியில இறங்கி இறந்து போயிருந்தாங்க. இப்ப கிருஷ்ணர் போய் களத்துல இறங்கினாரு. சீறி பாஞ்சு வந்து 7 காளைகளுக்கும் காளைக்கு ஒரு கிருஷ்ணரா தன்னை 7 கிருஷ்ணர்களா மாத்திக்கிட்டாரு. எல்லா காளைகளையும் அடக்குனாரு. வெற்றி வீரனா சத்யாவை அடைஞ்சாரு. இப்படியா ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காளிந்தி, சத்யா, பத்ரா, மித்ரவிந்தை, லக்ஷ்மணை, இப்படி கிருஷ்ணருக்கு 8 பேர் பட்ட மகிழ்ச்சிகள் ஆனாங்க. எல்லா மனைவிகளையுமே சரிசமமா நேசிச்ச கிருஷ்ணர் அவங்க கூட இன்பமா காலத்தை கழிச்சாரு.